சென்னை நுங்கம்பாக்கத்தில் மயக்க மருந்து செலுத்தி 8 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் காவல் உதவி ஆய்வாளர் ராஜி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை நுங்கம்பாக்கத்துல 8 வயது சிறுமி ஒருவருக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டு அவருக்கு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக அவரது உறவினர்கள் நேற்று முன்தினம் இரவு நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்து சம்பந்தப்பட்ட உதவி ஆய்வாளராக பணிபுரியக்கூடிய ராஜி அவர்களை தாக்க முற்பட்டார்கள். இது தொடர்பான விசாரணையை 1000 விளக்கு அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். குறிப்பா சிறுமி காணாமல் போனதாகவும் 6 மணி அளவில் காணாமல் போன அந்த சிறுமியை அக்கம் பக்கத்தில் தேடிய போது அவரது தோழி ஒருவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அருகக்கூடிய வீட்டில் சென்று பார்த்தபோது அங்கு ஒரு ஆண் நபரும் ஒரு பெண் நபர் இருந்ததாகவும் அந்த சிறுமியை மயக்க நிலையில் அங்கிருந்து மீட்டதாகவும் அதன் பிறகு KMC மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவர்கள் பாலியல் சோதனை செய்த போது அவர் பாலியல் துன்பத்துக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அந்த சிறுமி மீட்கப்பட்ட போது மயக்க நிலையில் இருந்ததால மயக்க ஊசி செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் நல பிரிவு அதிகாரியிடமும் புகார் அளிப்பதாகவும், ஆனால் தன் மீது ஒரு பொய்யான புகார் அளிப்பதாகவும் அவர் தந்தை தரப்புல தெரிவிக்கப்பட்டு ஒரு புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு சிறுமியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்போது அந்த உதவி ஆய்வாளர் ராஜி என்பவர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உதவி ஆய்வாளர் தரப்புல சிறுமியை அவர் தந்தை அடித்து துன்புறுத்தியதாகவும் அது தொடர்பாக வீடியோ பதிவு செய்து குழந்தைகள் நல அலுவலரிடம் புகார் அளிக்க சென்ற நிலையில தன் மீது பொய்யான ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருப்பதாக உதவி ஆய்வாளர் ராஜி அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் 8 வயது சிறுமியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் ராஜி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து 1000 விளக்கு அனைத்து மகளிர் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல சிறுமியை அவரது தந்தை அடித்து கொடுமைப்படுத்த அளிக்கப்பட்ட புகார்ல சிறுமியின் தந்தைக்கு எதிராக CSR வழங்கப்பட்டு அது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது உதவி ஆய்வாளர் ராஜி மீது சிறுமியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.